இன்றைக்கி எங்களுக்கு சாட்டர்டே மார்னிங் என் குட்டி பையன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டஃபி நோஸ் ஆகிடுச்சு. மூக்கடைச்சி நைட்டெல்லாம் வந்து அவன் தூங்க விடாது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். யூஸ்வலாக உடம்பு சரியில்லைன்னா அதுதான் நடக்கும். நம்ம வந்து தூக்கி நடந்துகிட்டே இருக்கணும், எல்லா பக்கமும் நடக்கணும், உட்காரக்கூடாது. அவங்க சாஞ்சு தூங்கினா கூட நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாது. உடம்பு சரியில்லைன்னா அவ்வளோ வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நம்மளுமே கஷ்டப்படுவோம். நேற்று ஒரு படுத்ததே ஒரு 11 o'clock தான் இருக்கும். அதுக்குள்ளே 12 o'clock எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு ஒரே அழுக. சரி ஓகே பால் ஹீட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஹீட் பண்ணி கொடுத்தா அதுக்குள்ளே வந்து ஹேண்ட் ஆர்மில் வந்து சோஃபாவோட ஹேண்ட் ஆர்மில் படுத்து தூங்கிட்டான். ஸோ இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் போலான்ட்டு நானும் வந்து இங்கே அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு இங்கே பிளாங்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ரிக்ளைனர் ஆன் பண்ணி படுத்து வச்சுங்க. ஏதோ கொஞ்சமாவது ஒழுங்காக தூங்கின மாதிரி இருந்தது. யூஸ்வலாக அந்த மாதிரி தூங்கவே முடியாது. நைட்டெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க குழந்தைங்க. தூங்காத அவங்களுக்கு அதுவும் உடம்பு சரியில்லைன்னா அப்பா இதுவாது லைட்டாக கோல்டு மட்டும்தான் இருக்குது. ஃபீவரெல்லாம் வந்துட்டு அவ்வளோதாங்க. இந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நாங்கள் எல்லாருமே சிக்கானோங்க. அந்த டைமெல்லாம் எப்படி தான் சமாளித்தோமோ. ஃப்ளூவில் வந்து ஒரு 3 weeks சிக்காயிட்டோம். அப்போல்லாம் வந்து எப்படி சமாளித்து வந்தோன்ட்டு நாங்கள் அடிக்கடி நினச்சிப்போம் அதை.